நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்த வலியுறுத்தியும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உடனடியாக 100 நாள் வேலை வழங்க வலியுறுத்தியும் வருகிற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சென்னையிலே தலைமைச் செயலகத்தை முற்றுகிட்டு தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டம் ஏன், எதற்காக, இதில் மாற்றுத்திறனாளிகள் ஏன் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வசித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, இந்த உதவித்தொகையானது இன்றைக்கு வரைக்கும் புதிதாக விண்ணப்பித்த பல மாற்றுத்திறனாளிகளுக்கு வராமல் இருக்கிறது. ஏற்கனவே வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறது. உதவித்தொகை ஆந்திராவை போல் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை பல மாதங்களாக நிலுவையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். வருகிற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சென்னை மெரினா பீச் உழவர் உழைப்பாளர் சிலைக்கு எதிரில் உள்ள எழிலகம் முன்பிருந்து தமிழ்நாடு முழுவதும் 25,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி அங்கிருந்து ஊர்வலமாக கிளம்பி சென்னை கோட்டையை முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். இந்த போராட்டம் எதற்காக என்றால், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவை போல சாதாரண ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிக்கு 6,000-ம், கடுமையாக ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிக்கு 10,000-ம், படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 15,000 வழங்க வேண்டும் என்பதற்காகவும், அதே போல 100 நாள் வேலையை மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்காகவும் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த போராட்டத்தில் நாம் 2 விதமான தலைப்புகளில் மட்டும்தான் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஒன்று உதவித்தொகை, 2 100 நாள் வேலை. இந்த உதவித்தொகையில கூட பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஒன்று உதவித்தொகையை உயர்த்தி கொடுப்பது, அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 2வது பாத்தீங்கன்னா, உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து ஆண்டு கணக்கில் பல மாற்றுத்திறனாளிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிதாக உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து அப்ப அந்த உதவித்தொகை உடனடியாக வழங்க வேண்டும். உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட திடீர்னு நின்று போயிருது. அப்ப நிறுத்தப்படாமல் உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும். அதே போல மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு தமிழ்நாடு அரசுடைய அரசாணை என்ன சொல்லுது? ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மேல் இருந்தால் மட்டும் உதவித்தொகை கிடையாது. ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு கீழ், அதாவது சுருக்கமாக சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 900 ரூபாய்க்கு மேல 1000 ரூபாய் கிட்ட நெருக்கி சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, அதுக்கு கீழே சம்பாதிக்கிற எல்லாருக்கும் உண்டு. மாதம் 25,000 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை உண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டுப்பாடு மட்டும் தான் இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கமிட்டி, அதாவது வயது தளர்வு முகாம் என்று ஒன்றை போட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதுக்கு ஒரு கமிட்டி அமைத்து அதில் மாற்றுத்திறனாளிகளை அவருடைய குடும்பத்தாரோட பெற்றோரோடு பங்கேற்க வைத்து அதில் தேர்வு செய்யப்படும் மாற்றுத்திறனாளிக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும். ஏற்கனவே அரசாணையில் குறிப்பிட்டுள்ளபடி ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் வழங்காமல் இருக்க வேண்டும். மற்ற எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் நீங்கள் ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையும் நாம் இதில் வைத்திருக்கிறோம். எனவே எவ்வித பாகுபாடுமின்றி எல்லோருக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வருவாய்த்துறை மூலம் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் வருவாய்த்துறையில் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியான நபர்கள் தான். என்னன்னா, இவங்க 1,500 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, மனவளர்ச்சி கொண்டவங்களா இருக்காங்க, அவங்க 2,000 உதவித்தொகை வாங்குறதுக்கு தகுதியானவங்க. இதற்கு முன்னாடி அவர்களை வருவாய்த்துறை அல்லது மாற்றுத்திறனாளித்துறைக்கு ஈஸியாக மாற்ற முடிந்தது. ஆனால் இப்பொழுது எப்பொழுது சென்னையிலிருந்து பணம் வர ஆரம்பித்ததோ அப்பொழுது இவர்களை மாற்ற முடியவில்லை. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, 1,500 ரூபாய் உதவித்தொகை போய் நீங்க வருவாய்த்துறை நிப்பாட்டிட்டு வாங்க, நிறுத்திட்டு எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் தான் நான் 2,000 உதவித்தொகைக்கு அப்ளை பண்ண முடியும், மாற்றுத்திறனாளித்துறையில் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ண முடியுங்கிறாங்க. நிப்பாட்டிட்டு வந்தோம்னா சரி, நம்ம நிப்பாட்டிட்டு வந்தோம்னா அடுத்த மாசமே அவங்களுக்கு வராது.
இடையில 4 மாசமோ 5 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ அந்த வந்திருந்த 1500 நின்று போய் 2000 உதவித்தொகை கிடைக்காம 1 வருட காலத்திற்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய அலைக்கழிப்பை சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால இதை மாற்றி யாரெல்லாம் மாற்றுத்திறனாளி துறையில் உதவித்தொகை பெற தகுதியானவர்களோ அவர்களுக்கு அதிகாரிகளே வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாம இந்த மாசம் வரைக்கும் இப்ப மார்ச் மாசம் வரைக்கும் நான் வாங்கிட்டு இருக்கேன், வருவாய்த்துறையில் வாங்கிட்டு இருக்கேன், அப்படியே மார்ச் மாசத்தோட ஸ்டாப் பண்ணிட்டு ஏப்ரல் மாசத்துல இருந்து மாற்றுத்திறனாளி துறை மூலமாக பணம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை. இதெல்லாம் விட மிக முக்கியமான கோரிக்கை நாம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். எதற்காக மாற்றுத்திறனாளி துறை உருவாக்கப்பட்டது? மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்கும் மாற்றுத்திறனாளிக்கான பல்வேறு வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் மாற்றுத்திறனாளிகளை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வதற்கு தான் மாற்றுத்திறனாளி துறை உருவாக்கப்பட்டது. ஆனா அதற்கு நேர்மாறாக வருவாய்த்துறையிலும் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைத்து மாற்றுத்திறனாளி துறையிலும் ஒப்படைத்து கடுமையாக ஊனமுற்றவர்கள் மனவளர்ச்சி கொண்டவர்கள் மாற்றுத்திறனாளி துறை மூலமாக 2000 உதவித்தொகையும் வருவாய்த்துறை மூலமாக 1500 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதை மாற்ற வேண்டும். முதியோருக்கும் விதவைக்கும் திருநங்கைகளுக்கும் தனியாக துறை இல்லை. ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு என்று தனியாக துறை இருக்கிற போது ஏன் வருவாய்த்துறையில் நீங்கள் உதவித்தொகை கொடுக்கிறீர்கள்? அதை கொடுக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாகவே இந்த உதவித்தொகையை வழங்க வேண்டும். வருவாய்த்துறையில் அதை ரத்து செய்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக கொடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக உதவித்தொகை கொடுக்கின்ற பட்சத்தில் எந்த மாற்றுத்திறனாளிக்கு எந்த வகையான ஊனமுடையவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் வழங்க வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும். மாற்றுத்திறனாளி நலத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். MRR 2000 ரூபாய் போடு, MIA 1500 ரூபாய் போடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனா வருவாய்த்துறையினருக்கு தெரியாது. அப்ப இந்த நிலையை மாற்றுகிற போது இந்த 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்கு மாத்துறது, வருவாய்த்துறையிலிருந்து மாற்றுத்திறனாளிக்கு மாத்துறது, இந்த பிரச்சனை ஒளிஞ்சு போயிடும். அதனால இதையும் நாம் மிக கடுமையாக ஆட்சேபித்து இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக உதவித்தொகை சம்பந்தமான இந்த கோரிக்கைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கிராமப்புற மாற்றுத்திறனாளிக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை வாய்ப்பு 100 நாள் வேலை மட்டும்தான். இந்த 100 நாள் வேலையை மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வழங்க வேண்டும். குறிப்பாக சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுவதுமே சற்று ஏறக்கூடிய 20 to 30 நாட்களுக்கு மேல ஆவரேஜாக பார்க்கவே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது, எப்படி பாதிக்கும்? மிக கடுமையாக பாதிக்கும் அல்லவா? அப்ப மாற்றுத்திறனாளிக்கான 100 நாள் வேலையை இந்த ஆண்டு முழுமையாக வழங்க வேண்டும். அதே போல கடந்த ஆண்டு வேலை செய்வதற்கான ஊதியம் கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக வராமல் இருக்கு. அப்படி வராத காரணத்தால மிக கடுமையாக மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குடும்பத்தாரால புறக்கணிக்கப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஈடுபட்டிருக்காங்க. அப்ப இவர்களுக்கு உடனடியாக அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். அதாவது முன்னுரிமை அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக 100 நாள் வேலை கொடுப்பதை உறுதிப்படுத்தணும். 100 நாள் வேலைக்கான கூலி பாக்கியை உடனடியாக, அதுவும் முன்னுரிமை அடிப்படையில் மற்றவங்களுக்கு பொறுமையா கொடுங்க, ஆனா மாற்றுத்திறனாளிக்கு உடனடியாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பயணணும். அப்படிங்கிறது மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேர வேலைக்கு முழு ஊதியம் என்பதை உத்தரவாதப்படுத்தணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா எல்லா திட்டங்கள்லயுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக 25% வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்ப மற்றவர்களுக்கு 100 நாள் வழங்கினா மாற்றுத்திறனாளிக்கு 125 நாள் வேலை வழங்க வேண்டும் என்கிற மாற்றுத்திறனாளி சட்டம் இருக்கிற போது ஆனால் 125 நாள் வழங்கப்படுவதில்லை. இதுவரை தமிழ்நாட்டில் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு. ஆக இந்த மாதிரியான ஒரு 100 நாள் வேலை சம்பந்தமான கோரிக்கை குறிப்பாக கிராமப்புற மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே போல இந்த 100 நாள் வேலையை பேரூராட்சியிலும் நகராட்சியிலும் மாநகராட்சிக்கும் விரிவுபடுத்தி மாற்றுத்திறனாளிக்கு அதில் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய உதவித்தொகை 100 நாள் வேலை இந்த 2 கோரிக்கைக்காக வருகிற 22ஆம் தேதி மிக கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சென்னையில நடத்த இருக்கிறது. சென்னையில போராட்டம் நடைபெறக்கூடிய இடம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இடம் தான். நீங்க வந்து எங்க வந்தாலும் மெரினா பீச்சுக்கு வந்துருங்க. மெரினா பீச்சில் வந்து உழவர் உழைப்பாளர் சிலை இருக்கும். அந்த உழவர் உழைப்பாளர் சிலைக்கு நேர் எழுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா எழிலகம்னு ஒரு அரசு கட்டடம் இருக்கும். அந்த எழிலகத்துல தான் நாம் எல்லா மாற்றுத்திறனாளிகளும் ஒன்று சேரப்போம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கோட்டா என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து 2000 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கிறார்கள். அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து 1500 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கிறார்கள். தொலைதூர மாவட்டமான திண்டுக்கல்ல இருந்து கூட ஒரு 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை இன்றிலிருந்து நாங்கள் முடுக்கிவிட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் என்பது துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற 16ஆம் தேதி சட்டப்பேரவையிலே மாற்றுத்திறனாளிக்கான மானிய கோரிக்கை வருகிறது. அந்த மானிய கோரிக்கையிலே நல்ல முடிவு வந்தால் போராட்டம் ஒத்திவைக்கப்படும். அப்படி நல்ல முடிவு வரவில்லை, மாற்றுத்திறனாளிக்கு நாம் சொன்ன இந்த 2 கோரிக்கைகளிலே எந்த விதமான சாதகமான முடிவும் வரவில்லை என்றால் மிக கடுமையான போராட்டத்தை நாம் கண்டிப்பாக நடத்த வேண்டும். காவல்துறை பல்வேறு விதமான அடக்குமுறைகளையும் கையாளலாம். இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்கான பல்வேறு வேலைகளை அரசு நிர்வாகம் மேற்கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அணிதிரண்டு பெற வேண்டும். ஒவ்வொரு முறையும் யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு உதவித்தொகை வரல, அது வரல, இது வரல, அதை பண்ணல, இதை பண்ணல தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. வெறும் யூடியூப்ல கமெண்ட்ஸ் போட்டாப்புல உங்களுக்கு உதவித்தொகை வந்துட போறதில்ல. வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டதுனால உங்களுக்கு உதவித்தொகை
வந்துட போறதில்லை. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவித்தொகை வராதவர்கள், இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் கட்டாயம் வருகிற 22ஆம் தேதி சென்னையிலே சங்கமிக்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் சங்கமித்து திரும்பவும் சொல்றேன், இந்த போராட்டத்துக்கு நீங்க வர்றவங்க இப்பயே நீங்க டிக்கெட் எடுங்க. வர்றதுக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுக்கும், திரும்பி போறதுக்கான டிக்கெட் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய போராட்டம் காலவரையற்ற முற்றுகை போராட்டம். ஏற்கனவே நம்ம ஒரு போராட்டம் சென்னையில பண்ணணும். எப்ப பண்ணோம்? கடந்த அக்டோபர் மாசம் பண்ணணும். அப்போ முதல்கட்ட போராட்டம் என்ன போராட்டம்? இதே கோரிக்கையாக நாம் பண்ண போராட்டம் தர்ணா போராட்டம். காலையில் 10 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நடந்துச்சு. அதில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு அங்க பேசினாங்க. அதுக்கடுத்து பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி மாநிலம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தணும். அதுல தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று கைதாகி சிறைக்கு சென்று விடுதலையானாங்க. ஆனா இப்பொழுது 3வது கட்ட போராட்டத்தை மிக கடுமையான போராட்டமாக சென்னையிலேயே நாம் நடத்த இருக்கிறோம். ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆட்சி காலத்துக்கு 1 வருஷம் காலம் இருந்தாலும் கூட இன்னும் 8 மாத காலம் தான் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த 8 மாத காலத்துக்குள்ள நாம் போராடி வாங்கல அப்படின்னா, ஜனவரி மாசம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க தேர்தல், கூட்டணி, பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயத்துல அவங்க போயிருவாங்க. அப்ப நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. தேர்தல் நடத்த விதிமுறைகள் வந்துருச்சுன்னா எந்த திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. ஆக இந்த 8 மாத காலத்துக்குள் மிக கடுமையான போராட்டங்களை நடத்தி நாம் அதற்கான உரிமைகளையும் அதற்கான பலன்களையும் நாம் அடையாவிட்டால் அடுத்து 2031 26ல தேர்தல் நடக்குது அப்படின்னா 2031 வரைக்கும் தேர்தல் நடக்காது. அப்ப 2031 வரை நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆகையால் மாற்றுத்திறனாளிகளை இது வாழ்வாதார பிரச்சனை, நம்முடைய வாழ்வா சாவா என்கிற பிரச்சனை. ஆகையால் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வருகிற 22ஆம் தேதி சென்னையிலே எழிலகத்திலே முன்னாள் அனைவரும் ஒன்று கூடி அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு, ஏன் அந்த 22ஆம் தேதி நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நாம் வெளியிலே போராட்டம் நடத்தினால் அது சட்டசபைக்குள்ளே எதிரொலிக்கும். கண்டிப்பாக முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாம் திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே மாற்றுத்திறனாளிகளை சும்மா யூடியூப்ல பார்த்துட்டு கமெண்ட்ஸை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு போராட்டம் நடத்தாம கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் சென்னைக்கு வர வேண்டும். இப்போதே டிக்கெட்டை புக் பண்ணுங்க. ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் இல்லை. ஆக எந்த முறையில நீங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்தந்த வகையெல்லாம் முயற்சிகளை எடுங்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் காவல்துறை நம்மை தடுக்கலாம், அரசு கடுமையான நெருக்கடிகளை உருவாக்கலாம். எந்த வகையான முயற்சிகள் பண்ணாலும் நாம் அனைவரும் அங்கே ஒரு சேர சந்திக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையாக இருந்து நம்முடைய கோரிக்கையை வெல்லும் வரை 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 5 நாள் ஆனாலும் அங்கேயே தங்கியிருந்து அங்கேயே படுத்து எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் நம்முடைய கோரிக்கைகளை வெல்லும் வரை நாம் அங்கே போராட்ட களத்தில் நின்று போராட வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். கட்டாயம் நீங்கள் பங்கேற்க வேண்டும். இந்த போராட்டத்தில் பங்கேற்க வருகின்ற உங்களை எல்லாம் நான் அங்கே சென்னையிலே சந்திக்க ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சது நம்புறேன். மறக்காம இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. போராட்டத்துக்கு யாரெல்லாம் வர்றீங்க அவங்களும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.